அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கார். வணக்கம் ரமேஷ் சேதுராமன். இப்போது திரு ஜி.கே. வாசனா இருக்கட்டும் சரி, ஐஜேகே இவங்கெல்லாம் சேர்ந்தா 1% தாண்டுவா அப்படின்னு கேள்வி எழுப்புறார் கலை. பெரிய கட்சிகள் பாமக மாதிரியான கட்சிகள் 5% ஓட்டு வச்சிருக்க கட்சிகள்லாம் இன்னும் தங்களுடைய நிலைப்பாடை சொல்லலை. இன்னும் சொல்லணும்னா ஓபிஎஸ்ஓ தினகரனோ அவங்க இருக்கேன்னு சொன்னாலும் பாஜக அதை இன்னும் ஏற்றுக்காம இருக்கு. இன்னும் குழப்பத்தில் பாஜக வச்சிருக்கோம். இல்ல இப்போ நான் அப்படி பார்க்கல. குழப்பத்துல ஏன் பாஜக வச்சிருக்கணும், என்னன்னா எல்லாமே உறுதியாச்சுன்னா அந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை வகிக்கிறதோ அந்த கட்சி அதை பத்தின ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. இப்போ தேசிய அளவுல காங்கிரஸ் பெரிய கட்சியா இருக்கலாம், ஆனா தமிழகத்துல டிஎம்கே அந்த கூட்டணியில 2வது இடத்துல காங்கிரஸ் இருக்குன்னா அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரு அறிக்கை வெளியிடுவாங்க? திமுக தான் வெளியிடுவாங்க. அது இல்லாமல் தலைவர் ஒருத்தர் வெளியிட்டார் கடந்த காலங்கள்லன்றதுனால அது அவர்களுக்குள்ளேயே ஒரு உரசல் வந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரிதான் இதுல இருந்து பாஜக சொல்லுவாங்க. இப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடியது அங்க இந்த இதுல யார் யாரெல்லாம் பங்கு பெற போறாங்க அப்படின்னா தேவநாதன் யாதவ் அவர் இருப்பாரு, அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர் இருப்பாரு, அதே மாதிரி சி சண்முகம் அவர்கள் அவர் இருப்பாரு, அப்புறம் பாரிவேந்தர் அவர் இருப்பாரு. சோ இந்த மாதிரியான கட்சிகள் இவங்க எல்லாம் இருக்கிறது போக இன்னும் கன்ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்கு. அது நாளைக்கு கொள்ள தெரியும் அப்படின்னு பார்த்தாக்க திரு சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி, சோ அவர் வருவாரா அப்படிங்கிறது அதுவும் நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியாக இவங்க எல்லாம் இணையறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பெல்ட்ல ஓட்டு இருக்கு. நீங்க மொத்தமா 1% இது பண்றதுன்னு சொல்றது நீங்க மாநிலம் தழுவி சொல்றதுங்கிறது. அது போக ஜி.கே. வாசன் அவர்கள், சோ ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அதிமுகவா இங்கே அப்படின்னு, அந்த வகையில் அவர் இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படிங்கறதையும் நீங்க பார்க்க முடியும். ஆக சின்ன கட்சிகள் இருந்தா கூட தங்களுக்கு அதிமுக பாஜக தரப்பில் இருப்பது தங்களுக்கு ஒரு பலம். இது எதுவும் பாராளுமன்ற தேர்தல்ங்கிற இதுல பார்வையில அவங்க இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறாங்க, இந்த பக்கம் சாகுறாங்க அப்படின்னு. 2014 இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வானவில் கூட்டணியை பாஜக அமைத்தது. அன்னைக்கு மதிமுக இருந்தாங்க, பாமக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க, இதே போன்று 7 கட்சிகள் இருந்தாங்க. ஆனா இந்த முறை அதுல ஒரு சுணக்கம் இருப்பதா பார்க்கலையா? கடைசி நேரம் வரைக்கும் பாஜக இழுத்துட்டு இருக்கு. அதிமுகவை நம்பியதுதான் காரணமா? இல்ல அவங்களோட கால்குலேஷன் வேறையா இருக்குன்னு சொல்லலாம். பாஜகவை அதாவது அதிமுகவை நம்பிதான் பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நம்ம இப்ப சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அதிமுகவும் டிசைட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு, பாஜகவும் சொல்லிட்டாங்க ரொம்ப ஓகே வெல்கம், நாங்க தினம் தினம் அவங்க ஒன்னும் போய் ஒன்னும் இவங்க கிட்டக்க போய் நிக்கல. சோ 2 தரப்பும் அவங்க தெளிவாட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தர் இப்ப என்ன கேள்வி வருதுன்னாக்கா, முதல்ல 2 பேரும் ஏன் ஒன்னா இருக்காங்கன்ற அளவுல விமர்சிச்சாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னால நீங்க 2 பேரும் ஏன் அடிச்சுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டுக்கு எல்லாம் இது திமுக கூட்டணில விமர்சிச்சாங்க. காரணம் என்னன்னா 2 பேரும் வெளியில வந்தா கூட இவங்க அட்டாக் பண்றது திமுக எதிர்த்து அட்டாக் பண்றாங்க. முதல் விஷயம், நீங்க அதிமுக பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க எதிர்க்கிறாங்க. அதனால நம்ம பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணி நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாம்னு யோசிக்கிறாங்க. அதே பாஜக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வளரக்கூடிய கட்சி திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், அதுதான் ஒரு போக்கஸா இருக்கணும், அதை நோக்கி போறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக அப்படிங்கும் போது அந்த ஆஸ்பெக்ட்ல போறாங்க. நம்ம அதிமுக கூட எதுக்கு தேவையில்லாத டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது இவங்களுக்கு எதிராக இவங்களோட திமுகவுக்கு ஒரு 2 தரப்புல இருந்தும் ஒரு இருமுனை தாக்குதல் வரும்போது அது ஒரு நெகட்டிவா அவங்க பாக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. சோ இது இனி வரும் காலங்கள்ல இந்த இது நீங்க சொல்றீங்க 1% தான் தாக்கம் ஏற்படுத்தும் அப்படி இப்படின்லாம் சொன்னா கூட நம்ம என்ன மாதிரி அந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்கிறத நம்ம வரும்போது பார்க்க போறோம் இல்லையா, வெகு விரைவில். அதை பார்த்துட்டு நம்ம we will decide. இது போக என்னன்னாக்கா கட்சியில இருந்து இப்ப பாருங்க காங்கிரஸ்ல இருந்து சகோதரி விஜய் தாரணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். பாஜக இந்த மாதிரி யாரு எங்க இருந்து எப்படி சேர போறாங்களா, என்ன ஏது, இதையெல்லாமும் நம்ம வரும் நாட்கள்ல பார்ப்போம் இல்லையா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.